ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஃபினிட்டிவ், ஜெரன் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4 யூனிட் 1 கிராமரில் இருக்குது இந்த டாபிக். இந்த டாப்பிக்கு முன்னாடி இருக்க எல்லா டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கன்கா, டென்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் இன்ஃபினிட்டிவ், ஜெரன் அண்ட் பார்ட்டிசிபிள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது மூணையுமே நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸை நம்ம இன்னொரு வேர்டும் சொல்லலாம், இம்போஸ்டர் வேர்ப்ஸ். இம்போஸ்டர் வேர்ப்ஸ்னால் வேர்ப்ஸ் மாறி ஆனால் வேர்ப்ஸ் இல்லை. வேர்ப்ஸ் மாதிரி நடிப்பாங்க, பட் ஆனால் வேர்ப்ஸ் இல்லை. வேர்ப்ஸ்னால் என்ன பண்ணோம், நமக்கு டென்ஸை இண்டிகேட் பண்ணோம். இட் மே பி எ ப்ரெசண்ட்டாக, பாஸ்டாக, ஃப்யூச்சர், அதை இண்டிகேட் பண்ணோம் நமக்கு. ஆனால் இந்த இம்போஸ்டர் வேர்ப்ஸ் வந்து டென்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும், பட் ஆனால் அது வேர்ப் மாதிரி ஆக்ட் பண்ணும், பட் ஆனால் இது டென்ஸை இண்டிகேட் பண்ணாது. ஸோ இதுதான் நம்ம இம்போஸ்டர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ், இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இன்ஃபினிட்டிவ்னாவே அதுக்கு வந்து எண்ட் இருக்காது. ஸோ இட் ஹேஸ் நோ எண்ட். ஸோ அது மாதிரி இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், வினையெச்சம்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது வந்து 2+ வேர்ப் அந்த ஃபார்மில் தான் அந்த இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டு ரன் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இதில் ரன்னுங்கிறது சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. இதில் டூங்கிற வேர்ட்ஸ் எடுத்துருக்கனால டு ரன்னுங்கிறது இன்ஃபினிட்டிவ். அதே டூ வச்சு ஒரு வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிலாம் பாருங்கள். வேலு லைக்ஸ் டு ரன். வேலுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஓடுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டு ரன் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ரன்னுங்கிறது ஆப்ஜெக்டாக யூஸ் ஆகுது. ஸோ வேலு லைக்ஸ் டு ரன், இல்லை டு ரன்னுங்கிறது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிறதுனால இது இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவில் டூ இன்ஃபினிட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் ஆர் ஜீரோ இன்ஃபினிட்டிவ். வேர் ஆர் ஜீரோ இன்ஃபினிட்டிவ்னா அதில் டூங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்ட் இருக்காது. மேக்ஸிமம் மாடல் வேர்ப்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஷால், ஷுட், கேன், குட், வில், வுட், மே, மைட், மேக், மேட், நீட், மஸ்ட், லெட், டேர், டூ, டிட். இந்த வேர்ப்ஸோடு வர்றதெல்லாம் நம்ம வேர் ஆர் ஜீரோ இன்ஃபினிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி கேன் ரைட் நீட்லி. இப்போ இதில் கேனுங்கிறது மாடல் வேர்ப், அதுக்கு பக்கத்தில் மெயின் வேர்ப் ரைட்டுன்னு வருது. ஸோ இந்த ரைட்டுங்கிறது தான் வேர் இன்ஃபினிட்டிவ். செகண்ட் எக்ஸாம்பிள், ஹீ மே ஜாயின் அஸ் ஃபார் டின்னர். இல்லை மேங்கிறது மாடல் வேர்ப், மெயின் வேர்ப் பாருங்கள் ஜாயின். ஸோ இது வந்து வேர் இன்ஃபினிட்டிவ். ஸோ இப்படி தான் வேர் இன்ஃபினிட்டிவ் இருக்கும், மாடல் ஆக்சிலரி வேர்பை சேர்த்து. ஓகே, செகண்ட் திங் வந்து ஜெரன். ஜெரன்னாவே அதுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும். இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் க்ளூ என்னென்னா, இது வந்து ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும். ஸோ அது வந்து ஒரு க்ளூவாக வச்சு நம்ம சென்டென்ஸில் வேர்போட ஐஎன்ஜி இருந்தால் அது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள், ரீடிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. இதில் ரீட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு, ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி ரீடிங். இதில் ரீடிங்கிறது தான் நவுன், அவருடைய ஹாபி என்ன, படிக்கிறது. ஸோ படிக்கிறதுங்கிறது வந்து இங்கே நவுனாக தெரியும் நமக்கு வந்து நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அது நவுன் ஆக்ட் ஆகிறனால இது வந்து ஜெரன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜான் இஸ் குட் அட் ஒர்க்கிங் இன் த கார்டன். இதில் வந்து அட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி எல்லாமே நம்ம ஜெரன் தான். ஸோ இது ஒரு க்ளூ. நெக்ஸ்ட் டாபிக் பார்ட்டிசிபிள் வந்து இதோட ஃபார்மேட் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஜெரண்டுக்கும் பார்ட்டிசிபிளுக்கும் ஃபார்மேட் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான். ஜெரண்டுக்கு என்னென்னா, நம்ம வந்து அது நவுனாக ஆக்ட் ஆகும், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும், அதுதான் அதுக்குள்ளே ஐடென்டிஃபிகேஷன். பார்ட்டிசிபிள்ஸ்னால் இது டிஸ்கிரைப் த நவுன், அதாவது நவுனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணு, அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுதான் நம்ம பார்ட்டிசிபிள் வச்சு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ. ஸோ இதிலேயே வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் ஐஎன்ஜியில் எண்ட் ஆகும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் TEN, ND or else ED. இந்த ஃபார்மேட்டில் அந்த வேர்ப் எண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், the falling leaves covered the ground. இதில் ஃபாலிங் லீவ்ஸுங்கிறது
லீவ்ஸுங்கிறது நவுன். அது 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 எது மாதிரி லீவ்ஸ், அந்த ஃபாலிங் லீவ்ஸ், அதாவது கொட்டுற இலைகள் எல்லாமே அந்த கிரவுண்டை வந்து கவர் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ இதில் ஃபாலிங்கிறது ஆக்ஷன், அப்ஜெக்டிவ், நவுனோடைய குவாலிட்டி, அதாவது நவுனுடைய வேலையை சொல்கிறது. ஸோ இது மாதிரி வந்தால் இந்த ஃபாலிங்கிறது பார்ட்டிசிபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி ஹேட் டேக்கன் த நோட்ஸ் வைல் வாட்சிங் டிவி. இதில் ஹேட் டேக்கனுங்கிறது நமக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிடுச்சு. இதில் வாட்சிங் டிவி அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் டிவிங்கிறது என்னது, நவுன். அது என்ன டிவின்னு சொல்கிறோம், வாட்சிங் டிவின்னு சொல்கிறோம். ஸோ அப்ஜெக்டிவ், இது நவுனுடைய குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இது என்ன, பார்ட்டிசிபிள். ஸோ ஜெரன்னு போடக்கூடாது, பார்ட்டிசிபிள்னு போடணும். ஸோ இப்படி தான் ஜெரண்டையும் பார்ட்டிசிபிளையும் டிஃப்ரெண்ட் பண்ணணும். ஜெரண்டுங்கிறது நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும். பார்ட்டிசிபிளுங்கிறது அட்ஜெக்டிவ், அதாவது நவுனோட குவாலிட்டியை சொல்லும். ஸோ அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆகும். அதே ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து பார்ட்டிசிபிளாக ஜெரண்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதோட எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் எப்படி டிஎன்பிசியில் கேட்பாங்கன்னா, இது மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து ஜெரண்டா, இன்ஃபினிட்டிவாக, பார்ட்டிசிபிளான்னு கேட்கலாம். சிலது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கேட்கலாம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். சில நேரத்தில் மேட்ச் த ஃபாலோவிங்காகவும் கேட்கலாம். ஸோ இது மாதிரி டைப்ஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஐ லைக் கார்டனிங். இதில் வந்து ஜெரண்டுன்னு சொல்கிறோம். கார்டனிங் வந்து ஜெரண்ட். எப்படி ஜெரண்ட்? ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு, நவுனாக ஆக்ட் ஆகலை, ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அவருக்கு கார்டனிங் பிடிக்கும். ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் இருக்குது. ஸோ இது வந்து ஜெரண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹீ ஃபர்கட் டு போஸ்ட் அ லெட்டர். இல்லை டூ போஸ்ட்டுங்க இருக்கனால நமக்கு வந்து இன்ஃபினிட்டிவ்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இட் வாஸ் அன் அமேசிங் மூவி. ஸோ அந்த மூவி எப்படிப்பட்ட மூவி, அமேசிங். ஸோ மூவிங்கிறது நவுன், அதோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இது வந்து பார்ட்டிசிபிள். ஷீ லவ்ஸ் குக்கிங் டெலிஷியஸ் ஃபுட். அவங்களுக்கு எது பிடிக்குது, குக்கிங். ஸோ இது வந்து ஜெரண்ட். நெக்ஸ்ட் ஹியரிங் த நாய்ஸ் த பாய் ரேன் அவே. அதாவது கேட்ட உடனே த பாய் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஸோ இல்லை த பாய்ங்கிறது நவுன், ஹியரிங் த நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இது வந்து இந்த ஹியரிங்கிற இடத்துல வந்து பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். If you are not a subscriber, just subscribe my channel. Thank you.